இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற தியானிக்கிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், வழி நடத்தும், பலப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் சோத்திரம். போன வாரம் ஜான் சாப்டர் 1 முதல் 2 வசனங்களை பார்க்கறதுக்கே நமக்கு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, அதுக்கு அப்படி சொன்னாலும் பத்தாது, நேரம் பத்தாது. யோவான் சொன்ன மாதிரி, நான் எழுதுறதுக்கு எனக்கு பேப்பர் இல்லை, பேனா இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு லென்த்தி. பட் இன்றைக்கி நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். பட் எனிவே, எதுக்கும் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துடுவோம். சீக்கிரமாக நீங்கள் சொன்னீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். என்னெல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜான் சாப்டர் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்னெல்லாம் பார்த்தோம் அதில்? நான் எழுதி போட்டது மட்டும் சொன்னாலே போதும். த ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் வேர்ட் ஆஃப் காட், த லோகோஸ். அப்போ இந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ட்னா என்னன்றதை தான் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். ப்ரீ எக்ஸிஸ்டன்ட்னு சொல்றது என்னன்னா, படைப்புக்கு முன்பாகவே படைக்கப்பட்ட சில காரியங்கள். இது ஜூவிஷ் பிலீஃப். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்ம பார்க்குறோம், படைப்புக்கு முன்பாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னெல்லாம் இருந்துச்சு? ஆமா, விஸ்டம் இருந்துச்சு, தோரா இருந்துச்சு, ஆமா, பேட்ரியாக்ஸ் கூட இருந்தாங்க. இதெல்லாம் இட் இஸ் நாட் டைரக்ட்லி இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட், இட் இஸ் ஜூவிஷ் அண்டர்ஸ்டாண்டிங். யூதர்கள் அந்த மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வச்சிருந்தாங்க. யோவான் அது எல்லாத்தையும் தாண்டி போறார். யோவான், நான் சொன்னேன், யோவான் யாரெல்லாம் கவுண்டர் பண்றார் இந்த ரைட்டிங்ஸ் மூலமா, யாருக்காக இதை எழுதுறாரு? ஒரு பக்கம் அது ஜான் ஜொஹனைன் அவருடைய கம்யூனிட்டி. யாரை கவுண்டர் பண்றார், யாரை எதிர்த்து ஜான் இதை எழுதுறார்? ஒன்று ஜூவிஷ் ஐடியாஸ், இன்னொரு பக்கம் கிரீக் ஐடியாஸ். ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் யோவான் எழுதுறாரு. இதைத்தான் நம்ம கவனமாக பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ எக்ஸிஸ்டன்ட்னு சொல்லி யாரை கவுண்டர் பண்ணுறாருன்னா ஜூவிஷ். ரெண்டாவது ஜீசஸுடைய நேச்சர், காட்ஸ் நேச்சர், அதை பற்றி சொல்லும்போது அவர் கிரீக்கை என்ன பண்ணுறாருன்னா கவுண்டர் பண்ணுறாரு. அதை தான் நம்ம பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதை சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லலை. எல்லாம் வார்த்தை படைப்புக்கு முன்னாடியே இருந்தாலும் வார்த்தை படைக்கப்படவில்லை. வார்த்தை எப்போதும் தேவனோடு இருந்தார். இது ஒரு விஷயத்தை அவர் அங்கே சொல்றார். இதை தான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அவருக்குள்ள இருந்த அந்த லைஃப், அது எப்படி டார்க்னஸ்ல ஓவர் கம் பண்ணுது, இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நான் உங்களை ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு வர சொன்னேன், சேயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்களா? எங்களை என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சேயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் ட்ரை பண்ணீங்களே, அது சொல்ல முடியுமா? மேலே இருந்து வருவதும் கீழே இருந்து போவதும் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாக சேமாக இருக்குது. கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? சாப்டர் 1:1-2 வசனம் அதில் இருக்குது. அண்ட் தென் இன்னும் எலாபரேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ஸ் நம்பர் 5 நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா கூட, வேர்ஸ் நம்பர் 5 இல்லை, வேர்ஸ் நம்பர் 6 நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அகைன் இன்னொரு சேயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் 18 இருக்கு. 1 to 18 இன்னொரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. அவர் என்ன சொன்னாரோ அதையே திரும்பி அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ரிப்பீட் பண்ணுறார். ரைட், நீங்கள் வேணால் திருப்பி இன்னொரு வாரம் எடுத்துக்கோங்க. இன்னொரு, ஆனால் உங்களுக்கு இப்போ இன்னொரு அசைன்மெண்ட் இருக்குது, அதையும் சேர்த்து தான் நான் கொடுப்பேன். சரி, இன்னைக்கு கிளாஸ்க்கு நம்ம போயிடலாமா? இல்லை வேறு ஏதாவது நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணாமா? ஏதாவது சொல்லாம விட்டேனா? 13-14 இப்போ பார்க்க போகிறோம். 12 to 18 6 verses இப்போ பார்க்க போகிறோம். நம்ம 11 வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். Who is John? ஜானுடைய பிளேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ ஓகே, அப்போ இன்னைக்கு வேர்ஸ் நம்பர் 12
13 and 14. இந்த 3 வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறார். என்னன்னா, ஒரு நியூ ஃபேமிலி ஆர் நியூ கம்யூனிட்டி இன் கிரைஸ்ட். எதை பேஸ் பண்ணி? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, verse number 12, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ இங்க ஒரு நியூ கம்யூனிட்டி he formulates, not on the basis of blood, not on the basis of flesh, not on the basis of human will. இந்த மூன்றும் இல்லாத, நான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் போன வாரம். நான் கொஞ்சம் விளக்கம் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன், மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, அதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி நிறைய விஷயம் ஆக்சுவலாக போயிடுச்சு. ரைட். ஸோ ஒரு நியூ கம்யூனிட்டி விச் இஸ் சர்ச், நாட் பேஸ்ட் ஆன் பிளட். ஆபிரகாம் வம்சம், நாங்கள்லாம் அவர் வம்சத்தில் வந்தோம். நோ, நாட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிளட். வேற எந்த ஒரு பேசிஸ்லும் இல்லாமல் ஃபெய்த் பேசிஸில், விசுவாசம் அப்படின்ற ஃபெய்த் பேசிஸில் ஒரு நியூ கம்யூனிட்டி கோயிங் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்றத ஜான் நமக்கு சொல்றார். ரைட். நெக்ஸ்ட் 14லேருந்து 18 வரைக்கும் அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய உடன்படிக்கையை பத்தி பேசுறார். என்ன உடன்படிக்கை பத்தி பேசுறாருன்னா 14 பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, ரெண்டு விஷயம், ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இது ரெண்டு விஷயம் எம்பசைஸ் பண்றாங்க. இருங்க, நம்ம திருவிவிலியம் யாராவது வச்சிருக்கீங்களா? திருவிவிலியம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், verse number 114, verse 114. Someone can read. Chapter 1 verse 14. Okay, என்ன version? What version you have? ESV. Okay, ஐயா வாசிங்க திருவிலியம். இப்போ நான் வாசிக்கிறேன் கிரீக் வெர்ஷன். என்ன போட்டிருக்குன்னா, the word became flesh and tabernacled. எப்படி? வார்த்தை மாம்சமாகி, he dwelt, வாசம்ன்றதுக்கு dwelt, ஆனா கிரீக்ல என்ன இருக்குதுன்னா கூடாரம் போட்டார். எப்படி? tabernacled. ஸோ இன்னும் பியோர் டிரான்ஸ்லேஷன். அப்போ அதோட அர்த்தம் என்ன? டேபர்நாக்கிள். டேபர்நாக்கிள்னு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆமா, கரெக்ட். என்ன வேற என்ன ஞாபகத்துக்கு வருது? மோசே, உடன்படிக்கை, சீனாய். அதனால தான் நான் எழுதியிருக்கிறேன். 14 to 18 talks about புதிய சீனாய், நியூ சைனை. நியூ சைனை. ஸோ இப்போ நீங்க பாருங்க, அந்த கவனன்ட் லா வரும்போது லா வெர்சஸ் கிரேஸ். பால் இதை பத்தி நிறைய பேசுவாரு. தி என்டையர் புக் ஆஃப் ரோமன்ஸ், ரோமர் புத்தகம் ஃபுல்லா எதை பத்தி பேசுது? புக் ஆஃப் காஸ்பல், சாரி, எபிஸ்டல் ஆஃப் ரோமன். லா வெர்சஸ் கிரேஸ். சட்டமா இல்லை, அதை எப்படி சொல்லுவாங்க? பிரமாணம், பழையது. நியாய பிரமாணமா கிருபையா? எது? என்னங்க ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஆர்கியூ பண்றாரு? which one we received? ஆமா, we are here not because of the law, we are here because of the grace. நாம எப்படி இங்க இந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறோம், ஆண்டவருடைய உடன்படிக்கையோட கவனன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்னா, இட் இஸ்
பியூர்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஓகேவா? ரைட். இப்போ அசைன்மெண்ட், சின்ன அசைன்மெண்ட், நீங்க எப்போ வேணா சென்ட் பண்ணி எனக்கு அனுப்பலாம். இட் இஸ் நாட் சப்மிட்டட் ஹியர். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஓல்டு சைனை அண்ட் த நியூ சைனை. வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னையா சொல்றீங்க? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? how many differences உங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. you try it. so the old covenant based upon law, சட்டம். இதை செய்யாதிருப்பாயாக, do not do this, இல்ல இதை பண்ணாத, do's and don'ts. but Jesus அது எல்லாத்தையும் உடைக்கிறாரு. no, in Jesus love, forgiveness, life. so law versus grace. அப்போ இங்க ஜான் ரெண்டு விஷயத்தை எம்பசைஸ் பண்றாரு. ஐயா அதை வாசிங்க ஐயா. in திருவிலியம் ஆமா. கிரேஸ் அண்ட் ட்ரூத்துக்கு என்ன போட்டிருக்கு? அருளும் உண்மையும். ஸோ கிரேஸ்க்கு அவங்க புது தமிழில் கொடுத்துக்கிற வார்த்தை வந்து அருள் உண்மை. ஸோ கிரேஸ் அண்ட் ட்ரூத். ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா அதே தான், சேம் தான், ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். காரிட்டோஸ் கை அலெத்தியாஸ். ஸோ அப்படின்னா ரெண்டு, கிரேஸ் அண்ட் ட்ரூத். ட்ரூத்னா என்ன? ட்ரூத் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் மாறாமல் நிலைத்திருப்பது. எப்பொழுதும் மாறாமல் நிலைத்திருப்பது. அங்கேயும் அவர் அதை தான் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் who I am. இங்க என்ன சொல்றாருன்னா கிருபை, கிரேஸ் அண்ட் ட்ரூத். God never changes. He remains the same. அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றாரு, கிருபை சத்தியம். ரைட். நெக்ஸ்ட், கிருபை, ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் மர்சி. இப்போ அந்த ஓல்டு கவனன்ட் ஒப்சலெட் ஆயிடுச்சு. அந்த ஓல்டு கவனன்ட் வந்து எக்ஸ்பயரி ஆயிடுச்சு. why it's எக்ஸ்பயர் ஆயிடுச்சு? ஏன் அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு? இங்க யாராவது ஓல்டு கவனன்ட் ஃபாலோ பண்றவங்க இருக்கோமா? எக்ஸ்பயர்ட். ஏன் அது எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு? கவனன்ட்னா என்ன தெரியுமா? ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில நடக்கிற பார்ட்டி 1 பார்ட்டி 2, ரெண்டு பார்ட்டிக்கு இடையில நடக்கிற ஒரு உடன்படிக்கை. இதுல வந்து எப்போ அது ஒப்சலெட் ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி வந்து அதை வந்து கேர் பண்ணலாலோ, அதை பத்தி யோசிக்கலனாலோ அது என்ன ஆயிடுது. பட் இங்க வந்து ஜீசஸ் ஏற்படுத்துற கவனன்ட் வந்து டெக்னிக்கலி இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிக்குள்ள நடக்கிற கவனன்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அவருடைய கவனன்ட் எப்படின்னா, இதான் பார்ட்டி நம்பர் 2, இது நம்பர் 1. நீங்க எஸ்கேப் என்ன பண்ண முடியாது, நீங்க பாவின்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. நீங்க பாவியா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? he follows you, he covers you. that is what grace. so இந்த covenant வந்து law, இது law. நீ செஞ்சா நான் இருப்பேன். பட் இது கிரேஸ். நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க, ஸ்டில் ஜீசஸ் லவ்ஸ் யூ. எப்படி? இயேசு உங்களை இல்ல, எப்படி இல்ல, இயேசு உங்களை இப்பவும் என்ன பண்றாரு? அப்படிதானே நம்ம ப்ரீச் பண்றோம். இப்பவும் உங்களை நேசிக்கிறார். நீங்க எப்படி, எந்த ஸ்டேஜ், வாட் எவர் ஸ்டேட் யூ ஆர், which stage you are, still Jesus loves you. so law breaks, law இல்ல. ஜீசஸ் சொல்ற வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கை கிருபையும் சத்தியமும். ரைட். அடுத்தது, நமக்குள்ளே வாசம் பண்ணினார், டேபர்நாக்கிள். அதை தான் சொல்ற. அந்த
இதுதான் கேம்ப். திஸ் இஸ் வாட் டேபர்நாக்கிள். இது வந்து எக்ஸோடஸ். மோசஸ் வந்து என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்றுட்டு நம்ம இங்கே கேம்ப் போடலாம் அப்படி சொல்லி கேம்ப் போடுவார். அப்படி மோசஸ் கேம்ப் போட்டார்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் போடுவாங்க. ஒரு ஒரு எல்லை மார்க் பண்ணுவாங்க, ஒரு ஒரு பவுண்டரி. அந்த பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் அவுட் சைட் ஆஃப் த கேம்ப். இது இது அவுட் சைட் ஆஃப் த கேம்ப் ஒரு பவுண்டரி, ரைட். இந்த சென்டர் பார்ட் ஆஃப் த கேம்ப்ல என்ன இருக்கும்? டேபர்நாக்கிள் இருக்கும். அதுதான் ஹோலியஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பும் போது ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இது போயிடும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? டேபர்நாக்கிளுக்குள்ள கவனன்ட் இது இருக்கும், உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட். அப்புறம் வேற என்ன இருக்கும்? அதான் அதுக்குள்ள இருக்கும். எடுத்துட்டு நியாயப்பிரமாண பலகைலாம் அதுக்குள்ள இருக்கும். சரி, எடுத்துட்டு லிவைட்ஸ் வந்து அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, லேவியர்கள் அதை தூக்கிட்டு போவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய கேம்ப்ல உங்க கூட நடுவில் யார் இருக்கா? ஆமா, God is living, literally living among you, in the midst of you. உங்க நடுவிலே கடவுள் இருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த கவனன்ட். ஆனா இப்போ ஜீசஸ் வந்துட்டாரு. ஜான் எப்படி கனெக்ட் பண்றாருன்னா, எப்படி இந்த கவனன்ட் டேபர்நாக்கிள் நம்ம கூட இருந்ததோ, இப்போ ஜீசஸ் உடைய ரெவலேஷன், அவருடைய அரைவல் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் நம்ம கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ நமக்குள்ள அவர் என்ன பண்றாரு, வாசம் பண்ணார். ஸோ ஜீசஸுடைய மெசியாவுடைய வருகையை அவர் அந்த ஓல்டு கவனன்ட்டோட என்ன பண்றாரு, கனெக்ட் பண்றாரு. சரி, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. we have seen his glory. அவருடைய மகிமையை நாம் என்ன பண்ணோம், பார்த்தோமா? அவருடைய மகிமை, வாட் இஸ் his glory? யோவானை பொறுத்த வரைக்கும் புத்தகம் ரெண்டா பிரிஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் 12 நியர்லி 12 சாப்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 12 சாப்டர்ஸ், அப்புறம் ரிமைனிங் சாப்டர்ஸ் 22 வரைக்கும். சார் 21 இல்லை, 22 or 21? புக் ஆஃப் புக் ஆஃப் சயின்ஸ், SIGNS சயின்ஸ். அடுத்தது புக் ஆஃப் க்ளோரி. யோவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய க்ளோரிஃபிகேஷனுடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட் எது? அக்கார்டிங் டு தி காஸ்பல் ஆஃப் ஜான், வாட் இஸ் த கிளைமாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஜீசஸ் க்ளோரிஃபிகேஷன்? ஒரு பக்கம் சயின்ஸ், ஒரு பக்கம் சயின்ஸ், ஒரு பக்கம் ஐ ஆம் சேயிங்ஸ். இது எல்லாம் அவருடைய க்ளோரியை என்ன பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் டெக்னிக்கலி அந்த 8th மிராக்கிளை நம்ம என்ன கொண்டு வர முடியாது, சைனில் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த சைன் ஒவ்வொன்றும் காணா ஒரு கல்யாணத்தில் ஆரம்பித்து ரைசிங் ஆஃப் லாசரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய, உங்கள் அசைன்மெண்ட்டை நீங்கள் நோட் புக்கில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஐ பிலீவ், ரைட்? எல்லாரும் அவங்க அசைன்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. கானாவூர் மேரேஜ் வெட்டிங் அட் கானால ஆரம்பித்து ரைசிங் ஆஃப் லாசரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 அற்புதங்களும் 7 சைன்ஸ் அடையாளங்களும் ஒரே ஒரு பர்பஸ் தான். என்ன பர்பஸ்? ரிவீலிங் ஜீசஸ். அவரை, who is Jesus? It reveals his glory. But topmost point of glorification எது? சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்குவது, crucifixion தான் glory. இப்போ யோவான் சொல்றாரு, அவருடைய மகிமையை நம்ம என்ன பண்ணோம், கண்டோம். அது எப்படி இருந்தது? அது அவர் யூஸ் பண்ற வார்த்தை, அகைன் நமக்கு இப்போ கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருந்துச்சு? ஒரே பேரானவர். இங்கிலீஷ் verse number 14, the only begotten, only son. Right, only son.
begotten son. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க தமிழ்ல? நான் இந்த யோவான நற்செய்தி நூலை நம்ம முடிக்க முடியுமான்னு தெரியல, இவ்வளோ சீக்கிரம் ஷெடியூலில். ஏன்னா இப்போ டைம் ஆக போகுது நினைக்கிறேன். ரைட், வேற ஐயா திருவிலியம் சொல்லுங்கய்யா. ஒரே மகன். இப்போ எனக்கு உங்க வாலண்டியர்ஸ் நீங்க யாராவது எனக்கு இதோட அர்த்தத்தை சொல்லுங்க. விசுவாச பிரமாணத்திலையும் இருக்கு, நைசின் கிரீட் இருக்கு. நைசின் கிரீட்ல எப்படி வருது? ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. சரி, வாட் இஸ் த ஒன்லி பிகாட்டன் சன்? வாட் இஸ் ஒன்லி சன்? வாட் இஸ் ஒரே மகன், ஒரே பேரானவர் அப்படின்னா என்னது? அதோடைய மீனிங் என்ன ஐயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஒரு விஷயம்தான் நம்முடைய நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். ரைட், இப்போ நீங்கள் அதுக்கு ஈஸியான தெரிஞ்சு சொல்லியிருக்கோமா தெரியாமல் சொன்னோமா? இல்லை, என்னன்னு அதை வாட் வி மீன் when we say it is only son. இதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த ரியல் மீனிங் ஆஃப் தி begotten son ஸ்ட்ரைட்டாக நான் சொல்லிடுறேன். இதோட அர்த்தம் என்னன்னா, பிதாவுடைய அத்தனை குணாதிசயங்களையும் பெற்ற ஒருவர். தட்ஸ் இட். ஏன்னா இப்போ உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கணும் எல்லாருக்கும். என்ன கேள்வி? ரைட், verse number 12, you read it and then you understand it. எல்லாரும் படிங்க, வசனம் 12 மட்டும் எல்லாரும் படிங்க. அதுல என்ன இருக்கு மனசுக்குள்ளேயே படிங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஏன் 14ல வருதுன்றதை நான் உங்களுக்கு விளக்குறேன். கரெக்டா? இப்போ நமக்கு ஆண்டவர் யாரு? இப்போ ஒன்லி சன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப நம்ம யாரு? அப்ப நம்ம யார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி அப்பான்னு கூப்பிடுறோம்ல. அப்பான்னு சொல்லுகிற சுவிகார புத்திர என்ன பண்ணியிருக்காரு? He has given us the right to call him dad, father, அப்பா. கரெக்டா? ரைட். இப்போ ஒன்லி சன் மீன்ஸ் then what? அப்போ அதுதான். ஏன்னா யாராவது ஒருத்தங்க டீப்பா verse number 13 12 படிச்சாங்கன்னா, he has given authority to us to become sons of God. அப்ப நம்ம அவர்களுடைய we have become not only sons, daughters also. நம்ம அவருடைய பிள்ளைகளாக ஆகிற அதிகாரத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? அப்புறம் என்ன திருப்பி ஒன்லி சன்? கொஸ்டின் வருது இல்ல? கொஸ்டின் வருது இல்ல? எப்படி சொல்ல வரீங்கம்மா? அதை சொல்ல அதுதான். ஆனா அதே நேரத்தில் அவருடைய கிருபையினால நம்ம எல்லாம் என்னவா மாறுறோம்? because of his grace and mercy we have given the right to become his sons, daughters. அப்போ God has so many sons and daughters literally. And then what is that mean? What it is mean? Only son. அது எப்படி நம்ம how we can understand that? Naya? No. The one who got the same glorification like the Father, same glory like the Father. பிதாவை போன்ற அத்தனை குணாதிசயங்களையும் உள்ளடக்கியவர். அந்த ஒரு குவாலிட்டி யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? The only person who got that, Jesus. பிதாவுக்கு இருந்த அத்தனை குணாதிசயங்களும் பிதாவுடைய அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸும் அவர்கிட்ட என்ன பண்ணுது? இருக்குது. அதை நம்ம பார்த்தோம். we have seen that. ஜானுடைய எவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்றாரு பாருங்க. நாம அதை பார்த்தோம், நாங்க அதை பார்த்தோம். so he gives witness. பிதாவுக்கு இருந்த அத்தனை குவாலிட்டியும் பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அந்த சீனாயில அந்த எக்ஸோடஸ்ல அவங்க glory of the father they have seen that. அந்த
from Red Sea to Jordan. Red Sea to Jordan, they have seen the glory of God. அந்த சேம் க்ளோரியை ஜீசஸ் உடைய ஊழியத்திலும் நாங்கள் என்ன பண்ணோம், பார்த்தோம். அதனால தான் அவருக்கு பிதாவுக்கு ஒரே பேரானவர் அப்படின்னு சொல்ற அர்த்தம் வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர, மற்றபடி நாமளும் அவருடைய பிள்ளைகள் தான். பிதாவுடைய அத்தனை தன்மைகளும் அவர்கிட்ட என்ன பண்ணுச்சு நாம் பார்த்தோம். ஸோ இனி நம்ம அப்போஸ்தலர் நிச்சய விசுவாச பிரமாணம் சொல்லும் போது இதை நினைச்சு சொல்லணும். ஆனால் அதுக்கு அவகாசம் இல்லை. ஏன்னா அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் போனோம், அடுத்தது காணிக்க பாட்டு போனோம், அடுத்தது கம்யூனியன் போனோம். இதில் எங்க லெவல் இழைக்கிறது, ரைட்? ஆனால் நம்ம ஆக்சுவலாக இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், we have to understand and say, ரைட், ஓகே. மனப்பாடமாக போகுது, ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணது, ரைட்டு. அடுத்தது verse number 15. அதை இப்போ நீங்கள் திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை ஒன் மோர் டைம். verse 14 ஒன் மோர் டைம். நமக்குள்ளே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சு. ரைட்டா? ரைட். இப்போ 15 ரைட், இதோட முடிஞ்சு ஆக்சுவலா. இப்போ அடுத்த செக்மெண்ட் we are going. இப்போ ஜானுடைய விட்னஸ் ஆஃப் ஜான் அப்படியே இருக்கட்டும், ரைட். இந்த நம்பரை நாங்கள் அழிச்சிடும். 19 போடுறதுக்கு பதில் வில் கோ இது 15லேருந்தே போயிடலாம். இப்போ திரும்பவும் சாப்டர் 1 verse 6ல பார்த்த ஜான் திரும்பவும் வரார். இப்போ திரும்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜான் அவருடைய விட்னஸை வந்து இங்க நமக்கு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஜான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். ரைட். இப்போ ஜான் வந்து மற்ற எல்லா இடத்திலும் அவருக்கு ஒரு ஓப்பனிங் செக்மெண்ட் கொடுக்கப்படுது. மார்க்கில், மேத்யூவில் அண்ட் தென் லூக்கில் ஜானுக்கு ஒரு ஓப்பனிங் செக்மெண்ட் இருக்கு. இங்கே ஜானுக்கு எந்த ஒரு ஓப்பனிங் செக்மெண்ட்டும் இல்லை. ஜான் மற்ற இடத்துலலாம் ஜான் கனெக்ட் பண்ணப்படுறார். என்ன கனெக்ட் பண்ணப்படுறாரு? கனெக்டட் வித் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மல்கியா 3:1, மல்கியா 3:1. ஆமா, இந்த மல்கியா 3:1 தான் மார்க் என்ன பண்றாருன்னா அவருடைய நற்செய்தி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. சரி, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இல்ல, ஸ்ட்ரெயிட்அவே யோவான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு பின்னாடி வரவர் எனக்கு முன்னமே. So John talks about the pre-existent of Jesus Christ, right? அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர் சொல்லிட்டு, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும். அகைன் நீங்க ஒரு சியாஸ்டிக் ஸ்ட்ரக்சரை பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி verse number எங்க இருக்கு, verse number 14 உடைய எக்ஸ்பிளனேஷன் தான் verse number 17. verse number 14 உடைய எக்ஸ்பிளனேஷன் தான் verse number 17. verse number 17ல என்ன சொல்ல வராரோ அதுதான் 14ல இருக்குது. law given by Moses, but grace and truth given by Jesus Christ. Law given by Moses. verse number 17, மோசே மூலமாக law was given by Moses. ஆனா ஜீசஸ் மூலமா தான் கிரேஸ் அண்ட் ட்ரூத் வந்துச்சு. ரைட். 18, தேவனை ஒருவனும்
ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இதை நம்ம ஒரு பெயிண்டர்கிட்ட கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க? இந்த வசனத்தை ஒரு பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்னா அழகா பெயிண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க ரியல் மீனிங் நம்ம என்னன்னு பார்ப்போம். ரைட், யாராவது அகைன் இங்கிலீஷ் verse number 18 please. ரைட், ஐயா திருவில்லியம். இப்போ கிரீக்ல போசம், இங்கிலீஷ்ல போசம் சேம். இங்கிலீஷ்ல என்ன வாட் எக்ஸாக்ட் வேர் தே யூஸ்ட் தேர்? மடி, ஃபாதர் சைட். இங்க போசம் இருக்கு. போசம்னா மடி, தமிழ் பழைய தமிழ்லையும் அதுதான் இருக்கு. சைடு, சைடுனா இப்போ இந்த 3 வசனத்தை பெயிண்டர் கையில் கொடுத்தோம்னு வச்சுங்க, பெயிண்டர் என்ன ஆவாரு? நீங்க என்ன சொன்னீங்க? நெஞ்சுக்கு நெருக்கமானவர். கிங் ஜேம்ஸ்ல போசம் இருக்கு. ரைட், மடி ஒரு டிரான்ஸ்லேஷன், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பக்கம், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நெஞ்சுக்கு நெருக்கமானவர். இதோட அர்த்தம் என்ன? 3 சேர்த்தா ஒரு அர்த்தம் வருது நமக்கு. என்ன அர்த்தம்? ஆமா, டியரஸ்ட் அண்ட் நியரஸ்ட். கடவுளோட அவரால் மட்டும்தான் only he can reveal the nature of the father. No one knows the nature of the father. ஜீசஸ் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஃபாதர் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிஞ்சிக்க முடியாது. ரைட், ஸோ ஜீசஸ் அதை எப்படி வெளிப்படுத்தினார்னா through his teachings, through his signs, he revealed the nature of the father. Right, okay. இதோட the prologue is over. 18 up to 18 is introduction. முடிஞ்ச உடனே verse 19 வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க பாருங்க. எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் இடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டார்கள். முடிஞ்சு எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்த டக்குன்னு நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. யாரு? ஆனா யாரு? டிஃப்ரெண்டா இருக்காங்க பாருங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் ஜெருசலேம். verse number 19, எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சினாப்டிக் காஸ்பிள்ஸ்ல மார்க்கு, மேத்யூ, லூக்ல எதிர்ச்சவங்க யாரு? who opposed Jesus in synoptic gospels? normally adversaries யார் யாரு? இல்ல செக்ட் சொல்லுங்க. பாரிசிஸ், சாதுசிஸ், பாரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், ஸ்கிரைப்ஸ், ஏரோடியன்ஸ். ரைட், ஏரோதியர்கள். இங்க ஒரு புது குரூப். என்ன புது குரூப் இருக்குது? யூதர்கள் ஆல்ரெடி பார்த்தது தான், ஆசாரியரையும் லேவியரையும். இதோட அர்த்தம் என்ன? ஆசாரியர் லேவியர் இது வரைக்கும் டைரக்டா ஜீசஸை கன்ஃபரண்ட் பண்ணல. The first time priest and Levites are coming to confront John first. Right, இதோட அர்த்தம் என்ன? யாரு என்ன? இதை புரிஞ்சுக்கணும்னா வேற எங்கேயுமே இந்த மாதிரி வந்து அவங்க கன்ஃபரண்ட் பண்ணல. The first time the priest and Levites are coming. அதாவது ஆசாரியர்களும் லேவியர்களும் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யோவான் தான் அதை சொல்றாரு. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, ஜான் யார்? இல்ல டெக்னிக்கல் இல்ல, லிட்டரலா யோவான் மீன் பிடிக்கிறவர் இல்ல. அவங்க அப்பா கோயில்ல தூபம் காட்டி, ஆமா இந்த யோவான் சகரியாவுடைய பையன், ஆசாரியர்கள் கூட்டத்தில் ஒரு ஆளு. கரெக்டா? அப்போ இவங்க ஒருவேளை யோவான் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட் மேபி. கரெக்டா? ஒரு இதுல பார்க்க போனா, இன்னொரு இதுல பார்க்க போனா ஜான் தான் கடைசியா ரைட்ஸ் இஸ் காஸ்பல். அப்போ அந்த யோவான் கடைசியா தன்னுடைய காஸ்பல் எழுதுறதுனால
இந்த டைம்குள்ள எருசலேம் தேவாலயம் இல்லை. நோ ஜெருசலேம் டெம்பிள். ஜெருசலேம் டெம்பிள் காட் டெஸ்ட்ராய்ட் AD which year? 70. Very good. AD 70 Jerusalem temple got destructed by Titus. Jesus இருந்த டைம் AD ஒரு 35 வச்சுக்கலாம். ஜான் எப்போ எழுதுறாரு காஸ்பல்? 85 to 100. அப்போ நீங்க மனசுல வச்சுக்கணும், ஜான் AD 30s நடந்த விஷயத்தை எழுதுறாரு. ஆனாலும் AD 70 நடந்த சில விஷயங்கள் வந்து அன்னைக்கு சிச்சுவேஷன்ல நிறைய மாற்றங்களை என்ன பண்ணியிருக்கோம், ஏற்படுத்தி. ரைட்டா? எப்படி நம்ம ஒரு ஸ்டைலில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 1930 நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம எழுதுகிறோம். எங்கிருந்து எழுதுகிறோம்? 2025 எழுதுகிறோம். எழுதும் போது 70கள் 80களில் நடந்த விஷயங்களும் நம்ம மைண்டுக்கு என்ன பண்ணும், டெஃபினட்டாக வரும். சரி, ஸோ ஜான் 85 எழுதுறதுனால 70 என்ன நடந்துச்சுன்னா டெஸ்ட்ரக்ஷன். டெம்பிளோட டெஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா லீவைட்ஸ், பிரீஸ்ட், இவங்களுக்குலாம் வேலையே இல்லை. they lost their jobs, no temple. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அத்தனை பேரும் பரிசேயர்களுடைய கூட்டத்தில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அங்கங்கே இருந்த சினகாக்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஜாப்லெஸ். பரிசேயர் கூட்டத்தில் மாதிரி உலகம் முழுசு இருக்கிற எல்லா இடத்துக்கும் இவங்க எங்கே செதறி போனாங்களோ அந்த ஊருக்கெல்லாம் இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, செதறி போயிட்டாங்க. இவங்க போன இடத்துலலாம் கிறிஸ்டியானிட்டிக்கு அப்போசிஷனாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. ஸோ அன்னைக்கு யோவானுடைய திருச்சபைக்கு ஆப்போசிஷனாக இருந்தது பார்த்தீங்கன்னா இவங்க தான். ரைட். ஆனால் பட் ஜீசஸ் டைமில் எக்ஸாக்டாக ஆப்போசிஷனாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா Pharisees and Sadducees. பட் இந்த லீவைட்ஸ் அண்ட் priest they also joined in that same group அப்படின்றத ஜான் வந்து நமக்கு சொல்றார். சரி, அடுத்து போயிடலாம். அவங்க கேட்குற கேள்வி என்ன கேள்வி? Who are you? இப்போ நான் சொன்ன சொந்தக்காரங்கன்னு சொன்னேன். சொந்தக்காரங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து who are you கேட்க தேவையில்லையே. அப்போ ஏன் கேட்குறாங்க? Who are you? நீங்க யார்? நல்லா தெரியும் இவர் யாருன்ட்டு. they knew him very well. ஏன் அந்த கேள்வி? கிரைஸ்டா? இந்த நீர் யார் அப்படின்றதுடைய அர்த்தம் என்னன்னா, who are you அப்படின்னு அர்த்தம் இல்லை. not that question. நீங்க யாரா உங்களை கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? கரெக்டா? இப்போ ரோல்ஸ் இதெல்லாம் இப்போ நம்ம யாரும் கிளைம் பண்ண முடியாது. பட் அந்த காலத்தில் ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களா தே கிளைம் தர் ரோல்ஸ். நான் இதுதான் அப்படின்னு தே கிளைம். கரெக்டா? ஸோ அங்கே வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி ஃபர்ஸ்ட் நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் நாட் கிரைஸ்ட். சரி, காஸ்பலை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வராரு. பவர்ஃபுல்லாக ஈ ஸ்டார்டட் த காஸ்பல் வித் ப்ரோலாக். பட் இங்கே ஒன்றனா வந்து ஒரு சிக்கலான இடத்துல வந்து ஜான் வந்துட்டார். அதாவது ஜான் த அப்போசல். ஜான் த அப்போசல் இப்போ ஏன் ஜான் த பேப்டிஸ்டை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறார் ரைட்டிங்ல? இல்லை, why he brought John the Baptist here? மற்றவங்க எல்லாரும் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஜானை? how Mark introduced him. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எப்படி சொல்றாருன்னா, எடுத்த உடனே மார்க் யோவானை பற்றி தான் பேசுறார். மேத்யூ பார்த்தீங்கன்னா யோவானுடைய பிரசங்கத்துக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு என்டையர் சாப்டர் he dedicates. ஆனால் யோவான் மட்டும் எடுத்த உடனே ஜானுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து நிறுத்துறார். இன்னும் அவர் என்ன ப்ரீச் பண்ணாரு? ஒரே ஒரு ப்ரீச்சிங் ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். இதுக்கு முன்னதில் 15 ஜான் பண்ண பிரசங்கத்தை ஜான் மற்ற இடத்துல கடைசியாக தான் பண்ணார். மற்ற இடத்துலலாம் ஜானுடைய ப்ரீச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஜான் நிறைய ப்ரீச் பண்ணியிருக்கிறார். ஆனால்
மொத்தமாக சுருக்கிட்டு ரொம்ப ஒரே ஒரு வசனத்தில் வந்து அவருடைய ப்ரீச்சிங்கை வந்து அவர் ஷார்டன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜானுடைய எக்ஸிஸ்டன்ஷியலை யார் ஹூ ஆர் யூ அங்கே போயிட்டார். ஜானே கன்ஃபஸ் பண்ண, ஏன்னா இவர் தானே எழுதுறாரு, ரைட்ஸ், ஜானே கன்ஃபஸ் பண்ணுற மாதிரியே எழுதுறார். அப்போது அவருடைய நோக்கம் புரியுதா உங்களுக்கு? யோவான் ஜான் த செக்ட் ஆஃப் ஜான் இருக்காங்களே, ஜான் த பேப்டிஸ்டுடைய செக்ட்டுக்கும் ஏர்லி கிறிஸ்டியன்ஸுக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட். ஏன்னா யோவானுடைய சீடர்கள் பின்னால மிகப்பெரிய கூட்டமாக என்ன பண்ணிட்டாங்க, தி க்ரோன். அவங்களுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் பின்னால் நிறைய இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். யோவானுடைய டிசைபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூவிஷ் ஐடென்டிட்டியோட ரொம்ப மெர்ஜ்ட். ஆனால் கிறிஸ்டியன் டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸோட அவங்க இருந்தாங்க, ரொம்ப ஜூவிஷ் ஐடென்டிட்டியோட அவங்க என்ன பண்ணல, மெர்ஜ் பண்ணல. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷனை பிரேக் பண்ணணும்னா ஜான் அவருடைய காஸ்பல் எழுதுறார். ஜான் தி அப்போஸ்டல் தன்னுடைய காஸ்பலில் என்ன சொல்ல வர்றார்னா, உங்களுடைய நீங்க நினைச்சிருக்க உங்க குருநாதரே தன்னுடைய வாயால சில விஷயங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஜானுடைய விஷயத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் என்ன பண்றாரு. இன்னும் ஜீசஸை கூட அவர் என்ன பண்ணல, நமக்கு இன்ட்ரோ கொடுக்கல. மற்ற காஸ்பலெல்லாம் ஜீசஸை இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் போனாங்க. எது நோ இன்ட்ரோ, எடுத்த உடனே ஒரு மிக முக்கியமான ஒரு 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 அட்வர்சரியான ஒரு காரியத்தை வந்து அவர் டீல் பண்றார். சரி, அடுத்தது பார்ப்போம். அப்போ ஜான் டினைஸ் தட் ஐ எம் நாட் கிரைஸ்ட். தென் தி செகண்ட் கொஸ்டின், பின்ன யார், நீர் எலியாவா? ஆர் யூ எலைஜா? எலியா வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை அகைன் மல்கியால பார்த்தோம். எலைஜாஸ் அரைவல். எலியா மறுபடியும் வருவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. மார்க் 9:13, மேத்யூ 3:4, மார்க் 9:13. இது யாரை பத்தி சொல்றாரு? மார்க் 9:14. Jesus himself says Elijah already arrived. So Jesus யாரை பாயிண்ட் பண்றாரு? யோவானை பாயிண்ட் பண்றாரு. ஸோ சினாப்டிக் ட்ரெடிஷன்ல ஜீசஸே பல இடங்கள்ல சில இடங்கள்ல இந்த யோவான் ஸ்நானகம் தான் எலியா அப்படின்றத சொல்றார், ஒத்துக்கிறார். ஆனா இங்க யோவான் ஸ்நானகனே என்ன பண்ணல, நான் தான் எலியான்னு சொல்லி கேட்கும்போது இட் டினைட். நீங்க அந்த கான்ட்ரடிக்ஷனை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கே பொதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், யோவான் ஸ்நானகனுக்கு எலைஜாவுடைய ரோல் கொடுக்கப்பட்டது. பட் ஹியர் ஜான் த பேப்டிஸ்ட் டினைஸ் தட் ஐ எம் நாட் எலைஜா, ரைட்? அது தென் த கொஸ்டின் கோஸ் லைக் திஸ். என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீங்க ப்ராஃபட்டா, நீங்க தீர்க்கதரிசியா கேட்குறேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நோ. ஸோ கிரைஸ்ட், எலைஜா, ப்ராஃபட். மூணு ஆபீஸும் டினை பண்ணிட்டார். நான் எலியாவும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, நான் தீர்க்கதரிசியும் இல்லை. ஆனால் சினாப்டிக் ட்ரெடிஷனில் அதுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் யோவான் என்ன இங்கே சொல்லிட்டாருன்னா, நான் இந்த மூணுமே நான் கிடையாது, ரைட்? அதுக்கப்புறம் அப்போ என்ன ஒத்துக்கிறார் பாருங்க. அதற்கு அவர், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் பாருங்க. அந்த ஐசாயா ப்ராஃபஸியை வந்து, நான் சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றார். நான் வெறும் வாய்ஸ் இன் தி வில்டர்னஸ்.
சின்ன ரிசர்ச். ப்ராஃபட்ஸ் அண்ட் வில்டர்னஸ், இந்த ரெண்டுத்தையும் we cannot separate. Prophets always connected with wilderness. What is wilderness? வனாந்தரம் என்றால் என்ன? வனாந்தரம் என்றால் மனித வாழ்வு இல்லாத இடம், காடு. அப்புறம் ஏழை மக்கள் இருக்கிற இடம். சரி, நோ பேசிக் ரிசோர்சஸ், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, பாடுகள் நிறைந்தது, விலங்குகள் இருந்தது, ட்ரை வறட்சியானது, அமைதியானது, ஐயா அடுத்த நாளுக்கு போயிட்டார். கற்றுக் கொடுக்கிற எப்படியா? how you learn, what we can learn in the wilderness. So அங்க நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் சொல்றீங்க. through difficult situation we can learn lot, right? தனிமை, alone, loneliness, தனியா வனாந்தரத்துல. ஜீசஸ் ஆல்வேஸ் அட்டாச்ட் வித் வனாந்தரம். வில்டர்னஸோட இயேசு கிறிஸ்து அட்டாச்டா இருக்காரு. யோவான் இருக்காரு, எலியா இருக்கிறாரு இல்ல வனாந்தரத்துல. தாவீது கூட கொஞ்ச நாள் வனாந்தரத்துல இருக்காரு, சீன் வனாந்தரத்துல இருக்காரு. விளிம்புநிலை ஜனங்க அங்கதான் இருக்கிறாங்க. ஸோ வில்டர்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட். ஏதாச்சும் ஒரு 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 பிக்சரை வரைஞ்சோம்னா, வில்டர்னஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொசைட்டி. மெயின்லைன் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பவர், அதிகாரம். அதாவது மெயின்லைன் சொசைட்டி பார்த்தீங்கன்னா பவர், அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, வனாந்தரத்திற்கு எதுக்கு போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரிச்ச மனிதரை சந்திக்க போனீங்களா? சில்க் ட்ரெஸ் போட்டவங்க எங்க இருப்பாங்க? சில்க் ட்ரெஸ் போட்டவங்க வனாந்தரத்தில் இருக்க மாட்டாங்க, அரண்மனையில் இருப்பாங்க. வனாந்தரத்தில் அங்க என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை. ஆனா நாங்க அங்கத்தான் இருந்தோம். யோவானும் இருந்தாரு, நானும் இருந்தேன். நாங்கெல்லாம் வனாந்தரத்தில் இருந்தோம். வனாந்தரத்தில் ஏன் இருந்தோம்னா, we are not ready to accept the power and authority which exist in the main land. So வனாந்தரம் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட இடம் மட்டும் இல்ல, வனாந்தரம் புரட்சியாளர்கள் குடியிருந்த இடமும் எதுதான்? இதுவும் சவுலுக்கு பயந்தப்போ வனாந்தரத்துக்கு தான் ஓடினார். ஸோ இந்த வனாந்தரம்ன்றது நாட் ஒரு கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டத்தை விட அவங்களுக்கு எது கஷ்டமா இருக்குது? மெயின்லேண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் வில்டர்னஸ், ரைட்? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, 40 வருஷம் 40 years இஸ்ரேலைட்ஸ் லெட் பை மோசஸ் எங்க இருந்தாங்க? வில்டர்னஸ். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லி God promised them that I'm going to take you to the land of honey and milk, but 40 years they struggled. ஈஜிப்டை விட அது எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்குன்னு நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்த்தது மெட்டீரியல் பெனிஃபிட். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பாலும் தேனுன்றது வந்து இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு மனுஷனுக்கு அடிமைத்தனம் முக்கியமா, விடுதலை முக்கியம்? அதாவது ஸ்லேவரியா, ஃப்ரீடமா? ஃப்ரீடம் வித் பாவர்ட்டி, ஸ்லேவரி வித் ரிச்னஸ். இப்போ 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 சொல்லுங்க, how many of you ready? Slavery with poverty, slavery with freedom with poverty, slavery with richness. How many of us ready? ஒரு கை தான் பார்க்குறேன். கஷ்டம் தான். இப்போ ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட் சேம் இல்லை. ஏதோ ஒரு ஸ்லேவரினா அது எக்ஸாக்டா இப்படி என்னது செயின்ல இருக்கிறது இல்லை. ஸ்லேவரினா பல விதமான துன்பங்கள். ஸோ வில்டர்னஸ்ல இருந்தவங்க கிட்ட தே ஹேட் நத்திங்.
ஜான் என்ன சாப்பிட்டாரு? எந்த மார்க்கெட்ல வாங்கினாரு? ஹனி. அப்புறம் அதுக்கு என்ன போட்டிருக்கு? ரைட், ஆமா ஆமா, ஒட்டகம், கேமல் இதுதான் அவர் போட்டிருக்கு. ரைட். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை. மெட்டீரியல்ஸ் நாட் அ பிக் டீல் டு ஹிம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வில்டர்னஸில் தான் தே ஃபெல்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கரெக்டா? எலியா ஆண்டுடைய பிரசன்னத்தை வேர் ஹி ஃபெல்ட்? தனியா வனாந்தரத்தில், குகையில், அங்கே தான் பார்த்தேன். இயேசு ஏன் தனியாக போய் ப்ரேயர் பண்ணாருன்றது புரியுதா? தனியா. ஸோ அந்த வனாந்தரம் தனியே போனார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, நம்ம அங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். தனியேன்னு சொன்னால் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் நினச்சிக்கிட்டோம். அதனால தான் ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, தனியேன்னா he left everything. he left everything லிட்டரலா. அந்த போட்டு, பிரெட்டு எல்லாத்தையும் விட்டார். போட்டில் ஏறி உட்காரார், ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு போகலாம், லெட்ஸ் கோ அப்படி சொல்றாரு. நம்ம ஆளுக்கு அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா போட்டில் போன வேகத்தில் 12 கூடையும் எங்கே விட்டு வந்தாங்க? அங்கேயே விட்டு வந்துட்டாங்க. இப்போ இது கேட்பாரோ 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 கேட்பாரோன்னு அவங்க அப்படியே யோசிச்சு போகிறாங்க. அவர் எப்போ தனியே போனாரோ அப்பயே இந்த பிரெட்டை பற்றி அவர் என்ன பண்ணலை? அவர் யோசிக்கல. ஆனால் விட்டதை நினச்சி அந்த மனசு 12 பேருக்கு என்ன பண்ணுது? துடிக்குது. அந்த பிரெட்டும் இவங்களுக்கு சொந்தம் இல்லை, அந்த பிரெட் அற்புதத்துக்கும் இவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. ஜஸ்ட் தே விட்னஸ் த மிராக்கிள். ஆனால் அவங்களுக்கு இருந்த வருத்தம் மிராக்கிள் செஞ்சவருக்கு கூட இல்லை. ஏன்னா அவர் நெவர் கேரிட் எனிதிங் இன் ஹிஸ் மைண்ட். ஏன் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டேங்குது? we carry everything in our mind. அதனால தான் நிறைய இது கழுத்து வலியெல்லாம் வருது. காரணம் என்னன்னா, we carry a lot of things in our mind. இல்லை, நிறைய விஷயம் வந்து இந்த மைண்டில் போட்டு 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 குழப்புறதுனால இப்போ தலைவலியெல்லாம் அதிகமாக வருது. ரைட். ஸோ அந்த தனியே வில்டர்னஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு 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 இடம் தான். ஆனால் இடம் இல்லாமல் இருக்கலாம். நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் பிளேஸ். வில்டர்னஸ்ன்றது ஃபிசிக்கல் பிளேஸ் இல்லை. கீப்பிங் மை செல்ஃப் அவுட் ஃப்ரம் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன். தட்ஸ் இட். நான் வரலப்பா, என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல. அதை என்னைக்கு நம்ம சொல்ல கற்றுக்குறோமோ அன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்குது? ஏன்னா நாம we have taken our own decision. என்னைக்கு நாம நம்ம முடிவு எடுத்தோமோ அன்னைக்கு எப்படி இருக்குது? we are so happy because we have taken our decision. ரைட். ஓகே, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்து 8:30 ஆயிரும். சரி, நெக்ஸ்ட். அடுத்தது ஜான் என்ன சொல்றாருன்னா 24 அனுப்பப்பட்டவர்கள். இதுதான் நான் அப்போ சொன்னேன். அவ்வளோதான். யோவான் அப்படிதான், முதல்ல ஒன்று சொல்லிடுவாரு, பின்னாடி அவரே ஒரு விளக்கம் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்களா? அனுப்பப்பட்டவர்கள் யார்? லீவைட்ஸ் அண்ட் பிரீஸ்ட். ஆனால் இப்போ ஜான் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அனுப்பப்பட்டவர்கள் யாரு? வந்தவங்க யாரு? பாரிசிஸ். நான் சொன்னேன்னா ரைட். ஓகே, இப்போ நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது போயிடலாம். அவர்கள் அவனை நோக்கி 25 நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் என்றால் ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறீர்? ரைட். தென் the question, the purpose of baptism. இதை முடிச்சிட்டோம். இப்போ இங்கே வந்திருக்கோம். பேப்டிசம் ஏன்? why baptism then? ஏன் பேப்டிசம் கொடுக்குறீங்க? ஏன் அப்போ நீங்கள் பேப்டிசம் கொடுக்குறீங்க? ஸோ இதுக்கு நம்ம ஒரு பெரிய வரலாறு இருக்குது. பேப்டிசம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் ரொம்ப பழசு. ஸோ பேப்டிசம்ன்றது பல 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 நிலைகளில் பேப்டிசம் இருக்குது. பட் ஏன் பேப்டிசம்? why we receive baptism? பேப்டிசம்ன்ற வார்த்தையோடைய மீனிங் என்னன்னா ஸ்நானம், டேக்கிங் பாத். ஆமா, கிளென்சிங். பட் ஜான் ஏன் பேப்டிசம் கொடுக்கிறார்? கிடைக்குதான்? அதான் ப்ரொஸ்லேஷன். என்னன்னா, ஜூ இல்லாதவங்க வெளில இருக்கிறவங்கள உள்ள சேர்த்துக்கிற அடாப்டேஷன் செரிமனி.
நிறைய பர்பஸ் இருக்கு பேப்டிசத்துக்கு. ரிச்சுவல் வாஷிங், அடாப்ஷன், சாக்ரமெண்டல். சாக்ரமெண்டல் பேப்டிசத்தை ஜான் cannot give. சாக்ரமெண்டல் பேப்டிசம் வந்து ரிச்சுவல் ரிலீஜியஸ் திங். ஒரு ரிச்சுவல் ரிலீஜியஸ் திங்க ஒரு குறிப்பிட்ட அப்பாயிண்டட் பர்சன் தான் என்ன பண்ண முடியும். நார்மல் பர்சனால ஒரு பேப்டிசத்தை கண்டக்ட் பண்ண முடியுமா ஈவன் டுடே? நோ, you cannot conduct in organized structure. You cannot conduct. Baptism service can be conducted by a appointed person. That person should have a eligibility, that is ordination. So இப்போ வந்து எந்த அதிகாரத்தில் நீங்க ஞானஸ்நானம் கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது that person can answer, I have this authority vested on me, so and so, I am so and so. இதுதான் கேட்குறாங்க. யாருங்க நீங்க? யாருங்க? who are you? அப்போ ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க? நீங்க priest இல்லை, சாரி நீங்க கிரைஸ்ட் இல்லை, யூ ஆர் நாட் கிரைஸ்ட், எலைஜா இல்லை, ப்ராஃபட் இல்லை, தென் வாட் எல்ஸ்? அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எதற்கு? இப்போ நீங்க ஜானுடைய ஆடியன்ஸா இருந்து பாருங்க. கொஞ்சம் பேர் கிளைம் பண்றாங்க. இப்போ அப்போஸ்தல் சாப்டர் 19, ஐ திங்க் 19 எடுங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் சாப்டர் 19 ஞாபகம் வந்துருச்சா? நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், அப்போலோ டைம்ல பார்த்தோம். அங்க இருக்கு பாருங்க, யாரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சமோன் verse 4, chapter 19 verse 4. போதும், அதே ஆன்சர் இருக்கு பாருங்க. ஜானுடைய disciples, they decided the baptism they received from John is enough, more than enough. ஆனா பின்னாடி வந்த அப்போஸ்தலர்ஸ் என்ன கவுண்டர் பண்ணாங்கன்னா, இல்ல ஜானுடைய பேப்டிசம் வந்து இட் இஸ் ஒரு 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 அடையாளம், இட் இஸ் ஃபார் ரிப்பென்டன்ஸ், தட்ஸ் இட். ஆனா அது சாக்ரமெண்டல் பேப்டிசமா ஆகாது. சாக்ரமெண்டல் பேப்டிசம் சொல்றது வந்து அகைன் சர்ச் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்டோடைய ட்ரெடிஷன்ல, ஜீசஸ் கிரைஸ்டோடைய நேம்ல தான் யூ ஷுட் ஹவ் என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். கரெக்டா? அதை தான் எம்பசைஸ் பண்ற. அதை ஜான் வாயாலே சொல்றாரு. சொல்லுங்க. ஆமா, அது ஒரு பெரிய டாபிக். ஆனா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில இருக்கிற இடைக்காலத்தில் தான் இந்த பேப்டிசம் ரிச்சுவல் வந்து வந்துச்சு. யாரெல்லாம் whoever wants to seek God but remain in that tradition, அதாவது நான் ஜூ இல்லை, I'm not a Jew, எனக்கு சர்க்கம்சிஷன் வேண்டாம் அப்படின்றவங்க அதை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ரபாயிஸும் சாக்ரமெண்டல் பேப்டிசம்ஸ் கொடுத்தாங்க. நிறைய இடங்களில் வந்து சாக்ரமெண்டல் பேப்டிசம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இடையில உருவானது தான். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அதுக்கான டைரக்ட் எவிடன்சஸை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. பட் இப்போ நாகமான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நீ வந்து தண்ணியில் முங்கி எலும்பு அப்படின்னு சொல்கிறார். ஸோ தேர் ஆர் திங்ஸ். ஆனால் லிட்ரலாக அது ஆரம்பிக்கிறது இந்த டைமில் தான் ஆரம்பிக்கும். ரைட். அடுத்தது, ஸோ ஜானுடைய பேப்டிசத்தை வந்து ஜான் வந்து சொல்கிறார், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இன்னும் உங்களுக்கு தெரியாது, பட் he has arrived already. அவர் வந்துட்டார், he has arrived. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் எண்ணிலும் மேன்மை உள்ளவர். இது எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா 4 காஸ்பல்ஸ்ல ஜான் கன்ஃபஸ் பண்றார். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும், ஸோ அங்க இருக்க அவருடைய ஷூ லேசை கல்றது கூட நான் என்ன இல்லை, நான் பார்த்து அந்த அளவுக்கு தாழ்மையுடைய அடையாளம். சரி, ஜான் முடிச்சிட்டார். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபரா, மேபி பெத்தானியாவுக்கு பக்கத்தில் இருக்கலாம்னு சொல்றாங்க. பெத்தாபரா, ஜீசஸும் அதுக்கு பக்கத்திலேயே க்ளோஸா இருந்திருக்கிறார். இது நடந்தன, முடிச்சிட்டார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, ஜான், ஜீசஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஜான். அதோட அர்த்தம் என்ன?
யோவானை மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில், யோவான் நான் சொல்கிற யோவான் இவர் இல்லை, இவர் ரைட்டர் யோவான் இருக்கார்ல, அவர் பயங்கரமான பிரில்லியண்ட்டான ஆள். எப்படின்னா இயேசு ஞானஸ்நானம் யோவான் கிட்ட வாங்கினாரா வாங்கலையா? இங்க 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 வாங்கினாரா வாங்கலையா? பார்த்து சொல்லுங்கய்யா, அங்க இருக்கான்ட்டு வாங்க, பார்த்து சொல்லுங்க, யாராவது தைரியமா சொல்லுங்க. தேடுங்க தேடுங்க, ஆழ்ந்து தேடுங்க. இருக்கா இல்லையா? யாரெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க? ஞானஸ்நானம் இயேசு யோவான் கரங்களில் பெற்று கொண்டாரா இல்லையா? சினாப்டிக்ல கிளியரா அவர் யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறவுண்டது. So here the question is whether Jesus received baptism from the hands of John. நம்ம யோவானை நீங்க பரலோகத்தில் சந்திக்கும் போது தான் கேட்கணும், என்னங்க அது ஒரு லைன் எழுதுனீங்களா விட்டுட்டீங்களா என்ன ஆச்சாங்க? ரைட் இல்லை, எவ்வளவு டெக்னிக்கல் ரைட்டர் பாருங்க அவரு. பட் அசம்ஷன் தான் அகைன். தன்னிடத்து சொல்லுங்க, அதை எப்படி சொல்றீங்க? கொடுக்க வந்தேன், இயேசுக்கு கொடுத்தாருன்னு போட்டிருக்கா? சரி, இப்ப எப்படி இருக்கு நான் சொல்றேன், அதை தான் நான் சொல்றேன். யோவான் இயேசுவை தன்னிடத்தில், that's it. நான் சொல்றது புரியுதா? Jesus approached John. There ends. அது not a big significant thing for him. யாருக்கு? ரைட்டருக்கு. ஏன் ரைட்டர் வந்து அதை எழுதலைன்னா, இப்போ Jesus approached him, அது more than enough to understand, அவ்வளவுதான். ஏன்னா ஜானுடைய ரீடர்ஸ் they are very mature like us. இல்லை அதான். So he has been giving baptism and Jesus approached him. There ends. So இதை ஒரு பெரிய ஈவெண்ட் ஆக்கி பின்னால் இருந்த மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கி இப்போ கேட்பாங்கல்ல, இப்போ என்ன கேட்பாங்க? யார் பெரியவர், யார் பெரிய, who is bigger, யார் இதுல யாரு இம்பார்ட்டன்ட் பர்சன்? ஞானஸ்நானம் கொடுத்தவரா ஞானஸ்நானம் வாங்கினவரா? இதுல நிறைய கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஸோ அவருடைய ஞானஸ்நானத்துக்கு அவ்வளோ சிக்னிஃபிகண்டான ஒரு ரோல் இல்லை. அதை விட முக்கியமானது ஜீசஸ் கொடுக்க போற பேப்டிசம் தான் மோர் சிக்னிஃபிகண்ட் தேன் ஜான்ஸ் பேப்டிசம். அதோடைய பாயிண்ட் அது. ஏன்னா அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனை அவர் என்ன பண்றாரு, அவர் அட்ரஸ் பண்றாரு. ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஜான் சொல்லாம அதை சொல்றார். ஸோ ஜீசஸ் அப்ரோச்ட் ஜான், தட்ஸ் இட், ரைட். ஆனா அதுக்காக நம்ம 100% சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன, அது இட்ஸ் மோர் தென் ஒரு சின்ன க்ளூ, அவ்வளவுதான். அப்போ சொல்றாரு பாருங்க, அப்படி வந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, எவ்வளோ பெரிய தியாலஜி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற lamp of God. இது பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வெளிப்படுத்தின ரெவலேஷன் பைபிள் ஸ்டடியில lamp of God. ஜான் எங்கெல்லாம் எழுதுறாரோ, ஜானோட ரைட்டிங்ஸ்ல மிக மிக முக்கியமான இமேஜ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னது? lamp of God. லேம்ப் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்ம அப்பவே பார்த்தோம், the slain lamp of God. இப்போ அத உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற bearer of sins. இந்த lamp of God உடைய இமேஜ் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எங்கெல்லாம் wherever people suffers, அங்கெல்லாம் God also suffers along with the people. ஸோ ஒரு சஃபரிங் காட் உடைய இமேஜ்,
ஆனால் லேம்ப் ஆஃப் காட் இமேஜை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சர்ச் வந்து கோர்ஸ் ஆஃப் டைமில் we have forgotten the image. பல இமேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். எங்கேயாவது லேம்ப் ஆஃப் காட் இமேஜ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குதா? பட் பெண்டகோஸ்டல் ரிவைவலில் தேவ ஆட்டுக்குட்டின்ற இமேஜ் திருப்பி அவங்க கொண்டு வந்தாங்க. சபைகளுக்கு கூட அந்த பெயர்கள்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய திருச்சபை அப்படிலாம் கூட வைக்கப்பட்டது. ஆனால் பெரிய பெரிய மெயின்லைன் சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த லேம்ப் இமேஜ் வந்து மறக்கப்பட்டது. ஏன் லேம்ப் இமேஜை மறந்துட்டாங்க? ஏன்னா லேம்ப் ஒரு ஒரு வீக்னஸ் என்ன பண்ணுது? யூதா ராஜ சிங்கம், the lion of Judah, and the same revelation talks about the lamp of God. Which image we give more importance? பட் இம்பார்ட்டன்ஸ் தான் நான் கேட்குறேன். ஏன்னா அந்த அந்த இடத்துல நம்ம அந்த கொண்டு வரோம். பட் அதை விட முக்கியமானதுன்னா அதோட இமேஜுக்கு நம்ம முக்கியத்துவம் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்கல. பட் அந்த இமேஜ் இட் கேரிஸ் அ லாட் ஆஃப் தியாலஜிக்கல் வேல்யூ. கிறிஸ்டாலஜி, ஜீசஸ் உடைய கிறிஸ்டாலஜிக்கல் ஐடென்டிட்டி, கிறிஸ்தியல் அடையாளம். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு அசைன்மெண்ட் அதான் தரப்போறேன். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம அது முடிஞ்சிடும். ஸோ கிறிஸ்டாலஜி டைட்டில் ஜான் சொல்றாரு, இது இவர்தான் உலகத்தின் பாவத்தை எல்லாம். எப்படி ஒரு இமேஜ் கொடுக்குறாரு பாருங்க. இவர் தான் அந்த உலகத்தை ஆள வந்த ராஜா, இவர் தான் யூதர்களுடைய ராஜா, இவர் தான் அந்த டைட்டில் எல்லாம் இங்க அவர் சொல்லல. இவர் தான் தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், இவர் தான் வார்த்தை, இந்த உலகத்தை படைச்ச வார்த்தை, எதுவுமே சொல்லல. ஒரு ஒரு ரேரஸ்ட் இமேஜ் கொடுக்குறார். இவர் தாங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க போற கடவுள் சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய குளோரிஃபிகேஷன் எதுல இருக்குது? இஸ் சஃபரிங்ஸ், பாடுகள். சஃபரிங்ஸ் தான் குளோரிஃபிகேஷன். அதை தான் அவர் சொல்ல. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் குளோரிஃபிகேஷன் எங்க இருக்கு? வாட் இஸ் த ரியல் க்ளோரி? சஃபரிங்ஸ். சஃபரிங்ஸ் தான் க்ளோரி. பட் சஃபரிங்ஸ்னா எதுக்காக? சஃபரிங் டுவர்ட்ஸ் காட்ஸ் கிங்டம். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கான பாடுகள் தான் உண்மையான மகிமை. அதை தான் அங்க சொல்லுது. அடுத்தது நான் இவரை பத்தி தான் சொல்லியிருந்தேன். 31, நானும் இவரை அறியாதிருந்தேன், நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன், ஆனா 32 உங்களுக்கு கொஞ்சம் ரிவீல் பண்ணுது. 32, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி வந்ததை நான் என்ன பண்ணேன்? நான் பார்த்தேன் இவர் மேல. எப்போ? ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறின போது தான் அவர் என்ன பண்ணாரு? அது இங்க அவர் கன்ஃபஸ் பண்றாரு. ரைட், சரி. அடுத்தது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். 35, 36 ஜான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. யாரும் செய்யாத விஷயம். நமக்கு ஒரு 10 பேர் நம்ம கூட இருக்காங்க, ஜீசஸ் கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதாவது அந்த கான்டெக்ட்ல இல்ல, வேற ஒருத்தர்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் என்கிட்ட இருக்க 10 பேரை பார்த்து நீங்களும் அவங்க கூட என்ன பண்ணுங்க, போங்க, என்னை விட அவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்குரிய மனசு வரணும்ல? வருமா? ஆனா யோவான் அதை செய்யறாரு. தன்னுடைய சீடர்களை பார்த்து 35 தன்னுடைய சீடர்களை பார்த்து சாரி இன்னொன்று விட்டுட்டேன். 34ல செகண்ட் கிறிஸ்டாலஜிக்கல் டைட்டில் சன் ஆஃப் காட். சன் ஆஃப் காட் செகண்ட் டைட்டில். ஓகே, இப்போ யோவான் சொல்றாரு, அவர் தான்ப்பா தேவ ஆட்டுக்குட்டி, லேம்ப் ஆஃப் காட். அவரு கூட போயிடுங்க, என்ன விட்டுருங்க, அவர் கூட போயிருங்க. இந்த வசனம் யாருக்கு? இப்போ இருக்கிற யோவானுடைய சீடர்களுக்கு. இப்போ இருக்கிற யோவான் எழுதுறாரு. இப்போ சபையோட அவங்க வந்து மோதுறாங்கல்ல, கான்ஃப்ளிக்ட். அன்னைக்கு உங்களுடைய லீடர் என்ன சொன்னாரு? அன்னைக்கு ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாரு. நீங்க இன்னைக்கு என்ன பண்ண மாட்டீங்க? யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஜீசஸ். பிரசன்ட் ஜான்ஸ் டிசைபிள்ஸை பார்த்து கவுண்டர்ஸ். நான் சொல்றது இப்போ புரியும் நினைக்கிறேன். ஸோ யோவானே தன்னுடைய சீடர்களை யாரை ஃபாலோ பண்ண சொன்னாரு? ஸோ அதை அங்க சொல்றாரு. ஸோ அதை கேட்டு இயேசு திரும்பி இங்க, நான் வசனமா போல, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இன்னைக்கு இந்த அதிகாரத்தை அட்லீஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ ஜீசஸ் இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம 3வது பாயிண்ட்,
ஒரு ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. தன்னுடைய டிசைபிள்ஸை கால் பண்ணது, கால் ஆஃப் டிசைபிள்ஸ்ல மற்ற 3 காஸ்பலுக்கும் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னது? வாங்க, கம் கம் ஃபாலோ மீ. எங்க? ஆமா, மற்ற எல்லா காஸ்பல்லையும் ஜீசஸ் கூப்பிடுறாரு, வாங்க என் பின்னாடி வாங்க, நான் உங்களை மீன் பிடிக்கிறவங்க வேண்டாம், உங்களை மனுஷங்களை பிடிக்கலாம், மாத்திரம் என் பின்னாடி வாங்கன்னு கூப்பிடுறாரு, அழைக்கிறார். இங்க நோ அழைப்பு, ஃபாலோ. இட் இஸ் மை சாய்ஸ் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். நோ கம்பல்ஷன், நோ கம்பல்ஷன். கரெக்டா? இயேசுவை நான் தேட வேண்டும் என்றால் நான் தான் தேடணும், என்னை யாரும் நோ ஒன் வில் கம்பல் மீ. இட் இஸ் மை சாய்ஸ். அதனால தான் நான் அந்த வார்த்தை போட்டிருக்கேன், தி quest. ஜான் காஸ்பல் முழுசும் அந்த quest ஃபார் ஜீசஸ், இயேசுவுக்கான தேடல். இது ஒரு பயங்கரமான பிலாசபி. என்ன பிலாசபினா, அப்படியே அந்த 3 காஸ்பல்ல இருக்கிற பிலாசபி நீங்க உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, அந்த ஐடியாவுக்கு அப்படியே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா. இயேசுவை நீங்க என்ன பண்ணுங்க? தேடுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க தேடி நீங்க என்ன பண்ணிக்கங்க, உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சுக்கங்க, அவ்வளவுதான். இட் இஸ் அப் டு யூ டு சர்ச் ஃபார் ஜீசஸ். அப்புறம் யூ ஃபைண்ட் ஜீசஸ். அப்போ இந்த 2 அசைன்மெண்டோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, கிறிஸ்டாலஜியை நம்ம படிக்க போறோம். ஜொஹனைன் கிறிஸ்டாலஜி, யோவான் சொல்லுகின்ற கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை we are going to understand. இதான் அதோட கான்செப்ட். ஸோ ஜொஹனைன் கிறிஸ்டாலஜினா என்னன்றதை பார்க்க போறோம். 12 டைட்டில் இருக்கு. இப்போ இது எதுக்காகனா, நீங்க ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா we are going to learn. ஸோ 12 டைட்டில், நிறைய டைட்டில் இருக்கு. நான் ஒரு 12 டைட்டில் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல செலக்ட் பண்ணுறது இருக்கட்டும். நீங்க இந்த டைட்டிலை சூஸ் பண்ணியாச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எப்படி இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, அப்புறமா டைட்டில் பார்த்துக்கலாம். இந்த டைட்டில்களுக்கு போட்டி போட வேண்டாம், எல்லா டைட்டிலும் ஒரே டைட்டில் தான். ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எப்படி இருக்கு? இப்போ லேம்ப் ஆஃப் காட் ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கா? இருக்கு. வெரி குட், வெரி குட், கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான். செகண்ட், ஜான் அதை எதுக்கு பயன்படுத்துறார்? அங்க காஸ்பல் ஆஃப் ஜான். மூணாவது பாயிண்ட் 3 திருச்சபையில அந்த டைட்டில் எப்படி பயன்பட்டது? அப்பயும் முதல்ல போங்க ஆதி திருச்சபையில. ஆமா, இன்னைக்கு அந்த டைட்டிலுடைய பிராக்டிக்கல் ரெலவன்ஸ் என்ன? இந்த 4 விஷயத்தையும் நீங்க வச்சுக்கணும். 2 பேர் மேக்ஸிமம் 3 பேர் இருந்துக்கோங்க. சொல்லுங்க. ஃபோர்த் ரெலவன்ஸ், பிரசன்ட் டே கான்டெக்ஸ்ட், இன்றைய ரெலவன்ஸ். ரைட். இப்போ 12 டைட்டில் தான் இருக்கு. உங்க பேர்களை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்கே எழுதிடுறேன். இப்போதைக்கு எழுதிட்டேன்னா அதுல வேற யார் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா ஒருத்தர் மட்டும் சிங்கிளா ஒரு டைட்டில் எடுக்காதீங்க. ஒரு டைட்டிலுக்கு 2 பேர் இருந்தால் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா இட் வில் பி வெரி வெரி. அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே யோவானுடைய நற்செய்தியிலிருந்து அநேக காரியங்களை பார்க்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை இதில் மகிழ்ச்சியாக இந்த ஸ்டடியை நாங்கள் லேர்ன் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், நன்றி.